தௌஃபீக் ஹக்கீம். நட்சத்திரக்குறி. நட்சத்திரக்குறி. இப்னு அப்பாஸ் ரலி அவர்கள் கூறினார்கள், நபி அவர்கள் பின்வருமாறு பிரார்த்தனை செய்வார்கள். நட்சத்திரக்குறி. ரப்பி ஐன்னி வலா துயின் அலைய வன்சுன்னி வலா தன்சுர் அலைய வம்குர் லீ வலா தம்குர் அலைய வஹ்தினி வயஸ்ஸிர் ஹுதாய இலைய வன்சுர்னி அலா மன் பகா அலைய. அல்லாஹும்மஜல்னி லக ஷாகிரன் லக தாகிரன் லக ராஹிபன் லக மித்வான் இலைக்க முஹ்ஃபிதன் முனீபா. ரப்பி தகப்பல் தவ்வதி வக்சில் ஹவ்வதி அஜிப் தஃப்தி தப்பி துஜ்தி வஹ்தி கல்பி சத்தித் லிசானி வஸ்லுல் சஹீமத கல்பி. நட்சத்திரக்குறி. இதன் பொருள், நட்சத்திரக்குறி, என் இறைவா, எனக்கு உதவி செய்வாயாக, எனக்கு எதிராக உதவி செய்யாதே, எனக்கு வெற்றியை தருவாயாக, எனக்கு எதிராக வெற்றியை தராதே, எனக்காக திட்டமிடுவாயாக, எனக்கு சாதகமான உமது திட்டத்தை நிறைவேற்றுவாயாக, எனக்கு எதிராக திட்டமிடாதே, எனக்கு நேர்வழி காட்டுவாயாக, மேலும் என் நேர்வழியை எனக்கு எளிதாக்குவாயாக, எனக்கு அநீதி இழைப்பவர்களுக்கு எதிராக எனக்கு வெற்றியை தருவாயாக. நட்சத்திரக்குறி. நட்சத்திரக்குறி. யா அல்லாஹ், உனக்கு நன்றி செலுத்துபவனாகவும் உன்னை நினைவு கூர்பவனாகவும் உனக்கு அஞ்சுபவனாகவும் உனக்கு கீழ்ப்படிந்து நடப்பவனாகவும் உனக்கு முன் பணிவுள்ளவனாகவும் உன்னிடம் மீள்பவனாகவும் என்னை ஆக்குவாயாக. நட்சத்திரக்குறி. நட்சத்திரக்குறி. என் இறைவா, என் தப்பாவை பாவமன்னிப்பை ஏற்றுக்கொள்வாயாக, என் பாவங்களை கழுவுவாயாக, என் பிரார்த்தனைக்கு பதிலளிப்பாயாக, என் ஆதாரத்தை ஈமானையும் சத்தியத்தின் மீதான உறுதியையும் உறுதிப்படுத்துவாயாக, என் இதயத்திற்கு நேர்வழி காட்டுவாயாக, என் நாவை உண்மையாக்குவாயாக, என் நெஞ்சிலுள்ள குரோதத்தை அல்லது மாசுகளை அகற்றுவாயாக. நட்சத்திரக்குறி. நட்சத்திரக்குறி. சுனன் அபூதாவூத் 1510. நட்சத்திரக்குறி. https://munchay-munchay-codu youtube.be munchay-codu A23SXKKZ இடைக்கோடு K. சி சமன் UL 6 Zinc Kaj OAO. ஸ்டூடியோ மைக்ரோஃபோன் அஷேய் முஜாஹித் இப்னு ரசீன். தஸ்பீஹ், தஹ்மீது, தக்பீர், தஹ்லீல் ஆகியவற்றின் சிறப்பு. நிரந்தரமான நல்ல அமல்கள் என்பது. அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாருமில்லை, அல்லாஹ் மிகப் பெரியவன். பாவத்திலிருந்து மீளவோ நன்மை செய்ய ஆற்றல் பெறவோ முடியாது அல்லாஹ்வை கொண்டே தவிர என்ற திக்குகளாகும். முஸ்னது அஹ்மது. ஜாபிர் பின் அப்துல்லாஹ் ரலி அவர்கள் கூறியதாவது, முஆத் பின் ஜபல் ரலி அவர்கள் அல்லாவின் தூதர் அவர்களுடன் இரவின் இறுதித் தொழுகையான இஷாவை தொழுவார்கள். பிறகு தம் கூட்டத்தாரிடம் திரும்பிச் சென்று அதே தொழுகையை அவர்களுக்கு தொழுவிப்பார்கள். அத்தியாயம். கிரேட்ஸ். ரெஃபரன்ஸ். சஹீ முஸ்லிம் 465.03. இன் புக் ரெஃபரன்ஸ். புக் 4 ஹதீஸ் 204. நட்சத்திரக்குறி. சிறப்பு மிக்க லைலத்துல் கத்ர் இரவு. 27வது இரவா. நட்சத்திரக்குறி. நட்சத்திரக்குறி ரமலான் மற்ற மாதங்களை விட மிகவும் சிறந்த மாதமாகும். அதேபோன்று ரமலானில் மற்ற நாட்களை விட கடைசி 10 நாட்கள் சிறந்த நாட்கள் ஆகும். கடைசி 10 நாட்களில் ஒற்றை படை நாட்கள் 21, 23, 25, 27, 29 சிறந்த நாட்கள் ஆகும். நட்சத்திரக்குறி. நட்சத்திரக்குறி. நபி அவர்கள் ராமலனில் அதிகம் அமல் செய்து உள்ளார்கள். குறிப்பாக ரமலான் கடைசி 10 நாட்களில் பள்ளியில் இஹ்திகாஃப் இருந்து அமல் செய்து உள்ளார்கள். இதற்கு மிக முக்கிய காரணம் 1000 மாதங்களை விட சிறந்த மாதம் லைலத்துல் கத்ர் இரவை அடைந்து கொள்ள வேண்டும் என்று. நட்சத்திரக்குறி. நட்சத்திரக்குறி கண்ணியமிக்க அந்த இரவு 1000 மாதங்களை விட மிக்க மேலானதாகும். நட்சத்திரக்குறி. சூரத்துல் கத்ர் 03. நட்சத்திரக்குறி. நபி அவர்களுக்கு ஆரம்பத்தில் அல்லாஹ் லைத்துல் கத்ர் எந்த இரவில் உள்ளது என்று அறிவித்து கொடுத்தான். இதை நபி சஹாபாக்களுக்கு கூற வந்த பொழுது. நட்சத்திரக்குறி. நட்சத்திரக்குறி. 2 நபர்கள் சச்சரவு செய்து கொண்டு இருந்தார்கள். இதை பார்த்த நபி அவர்களுக்கு அல்லாஹ் லைத்துல் கத்ர் இரவை பற்றி மறக்கடித்து விட்டான். இதுவும் உங்களுக்கு நன்மையாக தான் இருக்கும், அதான் அல்லாஹ் எனக்கு மறக்கடித்து விட்டான் என்று கூறினார்கள். நட்சத்திரக்குறி. நூல். சஹீஹ் புகாரி 49. நட்சத்திரக்குறி. நாம் நன்மையை எதிர்பார்த்து கடைசி ஒற்றைப்படை நாட்களில் லைலத்துல் கத்ர் இரவை தேடினால் இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக நாம் லைலத்துல் கத்ர் இரவை அடைந்து கொள்ள முடியும். நட்சத்திரக்குறி. இறைத்தூதர் அவர்கள் கூறினார்கள், நட்சத்திரக்குறி ரமலானின் கடைசி 10 நாள்களில் உள்ள ஒற்றைப்படை இரவுகளில் லைலத்துல் கத்ரை தேடுங்கள். நட்சத்திரக்குறி. நூல். சஹீஹ் புகாரி 2017. நட்சத்திரக்குறி. ரமலானின் கடைசி ஒற்றைப்படை நாட்கள் 21, 23, 25, 27, 29 ஆகிய நாட்களில் லைலத்துல் கத்ர் இரவை தேட சொல்லி உள்ளார்கள். நட்சத்திரக்குறி.
நட்சத்திரக்குறி லைலத்துல் கத்ர் 27வது இரவா. நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி அல்லாஹ்வுடைய உதவியினால் 25 நோன்புகள் நம்மை விட்டு சென்று விட்டன. 26 நோன்பின் இரவுகள் நம்மை விட்டு சென்று விட்டன. இதில் 3 ஒற்றைப்படை 2-1 2-3 2-5 அடக்கும். நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி ஒருவேளை அல்லாஹ் நாடியிருந்தால் நம்மை விட்டு சென்ற அந்த 3 ஒற்றை படை இரவில் பாக்கியம் மிக்க லைலத்துல் கத்ர் இரவு இருந்து இருக்கலாம். நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி அல்லது வர இருக்க கூடிய 27 மற்றும் 29 இரவில் அந்த பாக்கியம் மிக்க லைலத்துல் கத்ர் இரவு இருக்கலாம். நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி நபி அவர்களும் சரி அவர்களை பின்பற்றி சஹாபாக்களும் சரி யாருமே குறிப்பிட்ட இரவு லைலத்துல் கத்ர் என்று அமல் செய்தது கிடையாது. ஏன் என்றால் அல்லாஹ் அதை மறைத்து விட்டான். நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி அதனால் நபி அவர்களும் சரி அவர்களை பின்பற்றி சஹாபாக்களும் சரி கடைசி 10 நாட்களில் அதிகம் அமல் செய்து உள்ளார்கள் லைலத்துல் இரவை அடைந்து விட வேண்டும் என்று. நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி ஆனால் இன்று அல்லாஹ் பாதுகாக்கணும் சகோதர சகோதரிகளே. நம்முடைய முஸ்லிம் சமூகத்தின் அறியாமை பலர் ரமலானின் கடைசி ஒரு இரவு 27 இல் மட்டும் லைலத்துல் கத்ர் இரவு உள்ளது என எண்ணி அன்று மட்டும் அமல் செய்கிறார்கள். நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி ரமலான் இரவில் மட்டும் இரவு சிறப்பு தொழுகை தஸ்பீஹ் தொழுகை திக்ர்கள் துஆக்கள் என்று சுபஹானல்லாஹ் சொல்லிக் கொண்டே போகலாம். நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி இது மட்டும் அல்லாமல் பர்லு போன்று இந்த நாளில் கட்டாயம் குளிப்பு கடமை போன்று குளிக்க வேண்டும். கட்டாயம் புத்தாடை அணிய வேண்டும். வீட்டில் கட்டாயம் விசேஷ உணவு சமைக்க வேண்டும் என்று அல்லாஹ் பாதுகாக்கணும். மக்கள் அறியாமை எவ்வளவு செய்கிறார்கள். நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி ஆனால் இதை எதையுமே இஸ்லாம் கூறவில்லை. இவை எல்லாமே மக்களே உருவாக்கி கொண்டது தான். நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி இஸ்லாம் கூறியது ரமலான் உடைய கடைசி நாட்களில் அதிகம் அமல் செய்ய கூறி உள்ளது. ஆனால் நம்முடைய சமூகம் இதற்கு மாற்றமாக மற்ற நாட்களை எல்லாம் விட்டு விட்டு ரமலான் 27 இல் தான் லைலத்துல் கத்ர் இரவு உள்ளது என்று அல்லாஹ் பாதுகாக்கணும் தனியாக வஹி இறக்கியது போன்று அந்த நாளை மக்கள் பற்றி பிடித்து கொண்டு உள்ளார்கள். நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி நபி அவர்களுக்கே தெளிவாக கடைசி ஒற்றைப்படை நாட்களில் லைலத்துல் கத்ர் இரவு உள்ளது என்று கூறி உள்ளார்கள். நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி லைலத்துல் கத்ர் இரவு இந்த இரவு தான் என்று நபி அவர்களுக்கே தெரியாது போது நாம் மட்டும் ஒரு குறிப்பிட்ட நாளை லைலத்துல் கத்ர் இரவு எண்ணி அமல் செய்வது மடமையே. நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி ஒருவேளை 27வது இரவு லைலத்துல் கத்ர் ஆக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் 27வது இரவு லைலத்துல் கத்ர் இரவாக இல்லை என்றால் நம்மை விட பெரிய நஷ்டவாளி யாரும் இருக்க முடியாது. நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி ஒருவேளை இது தான் லைலத்துல் கத்ர் இரவு என்று நபி அவர்கள் கூறி இருந்தால் நம்மை விட முதலில் சஹாபாக்கள் அந்த இரவை தவற விடாமல் அதிகம் அமல் செய்து இருப்பார்கள். ஆனால் நபி அவர்களும் சரி சஹாபாக்களும் சரி இவ்வாறு ஒரு நாளை மட்டும் அல்லது ஒரு இரவை மட்டும் குறிப்பிட்டு அமல் செய்ததாக ஒரு சஹீஹான ஹதீஸ் கிடையாது. நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி 27 தான் லைலத்துல் கத்ர் இரவு என மக்கள் மத்தியில் எவ்வாறு தோன்றியது. நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி 1 அல்குரானில் உள்ள சூரத்துல் கத்ர் 97வது சூராவில் அல்லாஹ் 3 முறை லைலத்துல் கத்ர் என்ற சொல்லை பயன்படுத்தி உள்ளான். நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி இதில் லைலத்துல் கத்ர் என்ற சொல் மொத்தம் 9 எழுத்து ஆகும். 3 முறை லைலத்துல் கத்ர் என்று வந்து உள்ளது. அப்போது 3 பெருக்கல் 9 சமன் 27 என்று வரும். நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி அல்லாஹ்வே மறைமுகமாக லைலத்துல் கத்ர் இரவை பற்றி கூறி உள்ளான் என்று நவதுபில்லாஹ் இவர்களே ஒன்றை கணக்கு செய்து 27வது இரவு தான் லைத்துல் கத்ர் இரவு உள்ளது என்று தீர்மானித்து கொள்ளுகிறார்கள். நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி ஆனால் இந்த விளக்கத்தை நபி அவர்களோ அல்லது சஹாபாக்களோ கூறவில்லை. பின்னால் வந்த சூபி வழிகேடர்கள் உருவாக்கி கொண்டது ஆகும். இவ்வாறு நாமாக ஒன்றை ஆராய்ந்து இதற்கு இதான் விளக்கம் என்று எடுப்பது மடமை ஆகும். நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி அல்குரானில் உள்ள ஒவ்வொரு வசனத்திற்கும் நபி அவர்களும் சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்து உள்ளார்கள். யாருமே சூரத்துல் கத்ருக்கு இவ்வாறு விளக்கம் கொடுக்கவில்லை. நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி 2 27வது இரவை பற்றி வரக்கூடிய ஹதீஸ்கள். நட்சத்திரக்குறி நபி அவர்கள் கூறினார்கள். நட்சத்திரக்குறி லைலத்துல் கத்ர் இரவானது 27 இரவாகும். நட்சத்திரக்குறி நூல் சுனன் அபூதாவூத் 1178. நட்சத்திரக்குறி லைலத்துல் கத்ர் இரவு 27வது இரவாக இருக்கும் என்று சில ஹதீஸ்கள் உள்ளன. இதனால் நம்மில் பலர் 27 தான் லைலத்துல் கத்ர் இரவு என்று முடிவு செய்து கொள்ளுகிறார்கள். நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி 21வது இரவு பற்றிய ஹதீஸ்கள். நட்சத்திரக்குறி
நட்சத்திரக்குறி நபி சல் அவர்கள் 27வது இரவு என்று இல்லாமல் 21 இரவு கூட லைலத்துல் இரவாக இருக்கலாம் என்று கூறியுள்ளார்கள். நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி நபி சல் அவர்கள் லைலத்துல் கத்ர் இரவை பற்றி கூறும் பொழுது லைலத்துல் கத்ர் காலை நேரத்தில் ஈரமான மண்ணில் சஜ்தாக கூறினார்கள். அதேபோன்று 21வது அன்றைய இரவு மழை பொழிந்தது. அன்றைய பள்ளிவாயில் ஈசை ஓலை கூரை வேயப்பட்டதாக இருந்தது. எனவே பள்ளிவாயில் ஒழுகியது. 21ஆம் நாள் சுஹுத் தொழுகையில் நபி சல் அவர்களின் நெற்றியிலே ஈரமான களிமண் படிந்திருந்ததை என்னுடைய 2 கண்களும் பார்த்தேன் என்று அபு ஸீத் ரழி அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள். நட்சத்திரக்குறி நூல் சஹீஹ் புகாரி 2027. நட்சத்திரக்குறி லைலத்துல் கத்ர் இரவு 21 இரவாக கூட இருந்து இருக்கலாம். நம்மில் எத்தனை பேர் அந்த இரவில் அமல் செய்து இருப்போம்? நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி 23வது இரவு பற்றிய ஹதீஸ்கள். நட்சத்திரக்குறி ரமலான் மாதத்தில் தேடக்கூடிய இரவான லைலத்துல் கத்ரை பற்றி நபி தோழர்கள் நபி சல் அவர்களிடம் கேட்டார்கள். அதற்கு நபி சல் அவர்கள் 23வது இரவு என்று பதிலளித்தார்கள். நட்சத்திரக்குறி நூல் முஸ்னது அஹ்மத் 15466. நட்சத்திரக்குறி லைலத்துல் கத்ர் இரவு 23 இரவாக கூட இருந்து இருக்கலாம். நம்மில் எத்தனை பேர் அந்த இரவில் அமல் செய்து இருப்போம்? நட்சத்திரக்குறி 25வது இரவு பற்றிய ஹதீஸ்கள். நட்சத்திரக்குறி ரமலானின் கடைசி 10 நாட்களில் லைலதுல் கத்ரை தேடுங்கள். லைலதுல் கத்ரை 25வது இரவில் தேடுங்கள் என்று நபி சல் அவர்கள் கூறினார்கள். நட்சத்திரக்குறி நூல் சஹீஹ் புகாரி 2021. நட்சத்திரக்குறி லைலத்துல் கத்ர் இரவு 25 இரவாக கூட இருந்து இருக்கலாம். நம்மில் எத்தனை பேர் அந்த இரவில் அமல் செய்து இருப்போம்? நட்சத்திரக்குறி 27வது இரவு பற்றிய ஹதீஸ்கள். நட்சத்திரக்குறி லைலதுல் கத்ர் இரவானது 27 இரவாகும் என நபி சல் அவர்கள் கூறினார்கள். நட்சத்திரக்குறி நூல் சுனன் அபூதாவூத் 1178. நட்சத்திரக்குறி லைலத்துல் கத்ர் இரவு 27 இரவாக கூட இருந்து இருக்கலாம். நம்மில் எத்தனை பேர் அந்த இரவில் அமல் செய்யப் போகிறோம்? நட்சத்திரக்குறி 29வது இரவு பற்றிய ஹதீஸ்கள். நட்சத்திரக்குறி லைலதுல் கத்ர் இரவு கடைசி 10 நாட்களில் உள்ளது. அதை 29வது இரவில் தேடுங்கள் என்று நபி சல் அவர்கள் கூறினார்கள். நட்சத்திரக்குறி நூல் சஹீஹ் புகாரி 2022. நட்சத்திரக்குறி லைலத்துல் கத்ர் இரவு 29 இரவாக கூட இருந்து இருக்கலாம். நம்மில் எத்தனை பேர் அந்த இரவில் அமல் செய்யப் போகிறோம்? நட்சத்திரக்குறி ஹதீஸ்களின் அடிப்படையில் பார்த்தால் ஒவ்வொரு ஒற்றை படை இரவும் லைலத்துல் கத்ர் ஆக தான் இருக்க வேண்டும். அதனால் தான் நபி சல் அவர்கள் கடைசி ஒற்றை படை நாட்களில் அதை தேட சொல்லி உள்ளார்கள். நட்சத்திரக்குறி நாம் அனைத்து ஒற்றை படை நாட்களையும் விட்டு ஒரு நாளில் மட்டும் லைலத்துல் கத்ர் இரவு என்று அமல் செய்வது நம்முடைய அறியாமை தவிர வேறு எதுவும் கிடையாது. நட்சத்திரக்குறி ரமலான் 27 இரவில் நடக்கும் பிதத்கள். நட்சத்திரக்குறி இன்று அல்லாஹ் பாதுகாக்கணும். ரமலான் இரவில் மக்கள் செய்யக்கூடிய செயல்கள் இஸ்லாம் கூறியதை தவிர்த்து மற்ற அனைத்தையும் செய்கிறார்கள். நட்சத்திரக்குறி கட்டாயம் குளிப்பு கடமை போன்று குளிக்க வேண்டும். கட்டாயம் புது ஆடை அணிய வேண்டும். விசேஷ உணவு. பள்ளியில் விசேஷ பயான். வீட்டிற்கு சென்றால் கலிமா சொல்லி செல்ல வேண்டும். நவதுபில்லாஹ் இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம். நட்சத்திரக்குறி ஊருக்கு ஊர் எவ்வளவு அனச்சாரமான பிதத் ஆனா செயல்களை எல்லாம் செய்கிறார்கள். ரமலான் 27 இரவு வந்து விட்டால் நவதுபில்லாஹ். நட்சத்திரக்குறி ஆனால் இவை எதுவுமே நபி சல் அவர்கள் வாழ்ந்த காலத்திலோ அல்லது சஹாபாக்கள் வாழ்ந்த காலத்திலோ அல்லது தாபியீன்கள் தபா தாபியீன்கள் காலத்திலோ இருந்தது கிடையாது. நட்சத்திரக்குறி பின்னால் வந்த சிலரால் தான் இந்த ரமலான் 27 இரவை விசேஷமாக கொண்டாட ஆரம்பம் செய்து உள்ளார்கள். இதற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நட்சத்திரக்குறி இறை தூதர் சல் அவர்கள் கூறினார்கள். நட்சத்திரக்குறி நம்முடைய இந்த மார்க்க விவகாரத்தில் அதில் இல்லாததை புதிதாக எவன் உண்டாக்குகிறானோ அவனுடைய அந்த புதுமை நிராகரிக்கப்பட்டதாகும். நட்சத்திரக்குறி நூல் சஹீஹ் புகாரி 2697. நட்சத்திரக்குறி 27 இரவு என்று இல்லாமல் நாம் வழமையாக அமல் செய்வது போன்று இந்த இரவிலும் நம்மால் இயன்ற அளவுக்கு 2கூட்டல் 2 ஆக தொழுவது அல்குரான் ஓதுவது தீக்கு செய்வது தப்பா செய்வது போன்ற அமல்களில் நாம் ஈடுபடலாம். நட்சத்திரக்குறி லைலத்துல் கத்ர் இரவை உறுதியாக அடைய வேண்டும் என்ற ஆசை எதிர்பார்ப்புடன் உள்ள நமது அனைவரும் அந்த பாக்கியமிக்க இரவை அடைய அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். நட்சத்திரக்குறி அட்குறி அல்லாஹ் போதுமானவன்.
It is not permissible to pay zakatul fitr in cash. Radio Patan cash in the form of dirham and dinar were in use during the lifetime of the Prophet, yet he instructed that zakatul fitr be paid in the form of staple food dates, raisins, barley, rice etc. Pattamalipu Toppi Imam Malik said, "It is not permissible for a person to replace zakatul fitr and offer its value in cash, as this was not how the Prophet had instructed." Puttagangal narrated Ibn Umar, Allah's Messenger has made Sadaqat ul Fitr obligatory, and it was either 1 sa of barley or 1 sa of dates, and its payment was obligatory on young and old people, and on free men as well as on slaves. புத்தகங்கள் சஹிஹேன் சா சமன் 3 kgs approx. நட்சத்திரக்குறி கலா நோன்பு எப்போது நிறைவேற்ற வேண்டும்? நட்சத்திரக்குறி கலா நோன்பை பொறுத்த வரை அதை நாம் நோன்பு வைக்க சூழ்நிலை அமைந்து பின்பு தாமதம் படுத்தாமல் நிறைவேற்ற முடியுமோ அப்போதே நாம் கலா செய்வதே சிறந்தது. ஏனெனில் அதுவே நன்மையின் பக்கம் முந்திச் செல்வதாகும், கடமையை விரைந்து நிறைவேற்றுவதாகும். நட்சத்திரக்குறி அன்னை ஆயிஷா ரலி அவர்கள் அறிவித்தார்கள், நட்சத்திரக்குறி எனக்கு ரமலானில் சில நோன்புகள் விடுபட்டு விடும். அதை ஷபான் மாதத்தில் தவிர என்னால் நிறைவேற்ற முடியாது. நட்சத்திரக்குறி நபி அவர்களுக்கு ஆயிஷா ரலி பணிவிடை செய்ததே இதன் காரணம் என்று யஹ்யா கூறுகிறார்கள். நட்சத்திரக்குறி நூல் சஹீஹ் புகாரி 1950. நட்சத்திரக்குறி இந்த ஹதீஸ் மூலம் தகுந்த காரணம் எதுவுமின்றி ஒருவர் தமது கலா நோன்பை அடுத்து வருகின்ற ரமலான வரை பிற்படுத்தக் கூடாது என்பதை புரிய முடிகிறது. நட்சத்திரக்குறி நாம் சூழ்நிலை அமைந்தும் கலா நோன்புகளை வைக்காமல் இருந்தால் அது அடுக்கடுக்காய் நோன்புகள் குவிந்து விடுவதற்கு வழிவகுத்துவிடும். சில நேரம் அவற்றை நோற்று முடிக்க அவரால் இயலாமலும் ஆகிவிடலாம், அல்லது அவர் இறந்தும் விடலாம். நட்சத்திரக்குறி நோன்பு என்பது தொழுகையைப் போன்று திரும்ப திரும்ப வரும் வழிபாடாகும். இரண்டாவதின் காலம் வரும் வரை முதலாவதை பிற்படுத்தக் கூடாது. நட்சத்திரக்குறி விடுபட்ட நோன்புகளை கலா செய்யும்போது அவற்றின் மொத்த எண்ணிக்கையை அப்படியே தொடர்ச்சியாக வைக்க வேண்டுமா அல்லது வாய்ப்பமையும் நாள்களில் சிறிது சிறிதாக வைத்துக் கொள்ளலாமா என்றொரு கேள்வி எழுகிறது. நட்சத்திரக்குறி இப்னு அப்பாஸ் ரழி அவர்கள் சொல்கிறார்கள், நட்சத்திரக்குறி அல்குரானில் வேறு நாள்களில் நோற்கலாம் என்று அல்லாஹ் பொதுவாகவே கூறுவதால் விடுபட்ட நோன்பு களை பிரித்து வைப்பதில் தவறில்லை. நட்சத்திரக்குறி நூல் கிதாபு சியாம் 40. நட்சத்திரக்குறி 1 கலா நோன்பாளி இறந்துவிட்டால் நட்சத்திரக்குறி தம்முடைய கலா நோன்பை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பே கிடைக்க பெறாமலும் அந்த நோன்பை அலட்சியப்படுத்தாமலும் இயலாமையிலேயே நீடித்து இறந்து விட்டால் அவர் அல்லாஹ்வினால் குற்றவாளியாக பிடிக்கப்படமாட்டார். நட்சத்திரக்குறி ஏனென்றால் வேறு சில நாள்களில் கணக்கிட்டு நோன்பு வைப்பதைத்தான் அல்லாஹ் அவர் மீது கடமையாக்கியிருந்தான். ஆனால் அப்படிப்பட்ட நாள்களை அவரால் அடையவே முடியவில்லை, எனவே அவரை விட்டும் அக்கடமை நீங்கிவிடுகிறது. நட்சத்திரக்குறி எப்படி அடுத்த ரமலான் வருவதற்கு முன்னரே ஒருவர் இறந்து விட்டால் அவர் மீது அந்த நோன்பு கடமை இல்லையோ அதைப் போன்றே இதுவும். நட்சத்திரக்குறி ஆனால் நிறைவு செய்வதற்குச் சாத்தியம் இருந்தும் அதில் அவர் கவனக்குறைவாக அசட்டையாக இருந்து மரணித்து விட்டால் எத்தனை நாள்களின் கலா சாத்தியமிருந்தும் விட்டு விட்டாரோ அத்தனை நாள்களின் நோன்பை அவருக்கு பதிலாக அவருடைய பொறுப்பாளர் வாரிசு நோற்கலாம். அவ்வாறு அவர்கள் நோற்க விரும்பவில்லை என்றால் ஒவ்வொரு நோன்புக்கும் பரிகாரமாக ஓர் ஏழைக்கு உணவளிக்கலாம். நட்சத்திரக்குறி முதல் வகை, விரும்பினால் வாரிசுகள் நோற்கலாம். நட்சத்திரக்குறி இப்னு அப்பாஸ் ரலி அவர்கள் அறிவித்தார்கள், நட்சத்திரக்குறி ஜுஹைனா கூட்டத்தை சார்ந்த ஒரு பெண்மணி நபி அவர்களிடம் வந்து என் தாய் ஹஜ் செய்வதாக நேர்ச்சை செய்து அதை நிறைவேற்றாமல் இறந்துவிட்டார். அவர் சார்பாக நான் ஹஜ் செய்யலாமா என்று கேட்டதற்கு நபி அவர்கள் ஆம், அவர் சார்பாக நீ ஹஜ் செய், உன் தாய்க்கு கடன் இருந்தால் நீ தானே அதை நிறைவேற்றுவாய். எனவே அல்லாவின் கடன்களை நிறைவேற்றுங்கள், கடன்கள் நிறைவேற்றப்படுவதற்கு அல்லாஹ் அதிகம் உரிமை படைத்தவன் என்றார்கள். நட்சத்திரக்குறி நூல் சஹீஹ் புகாரி 1852. நட்சத்திரக்குறி பொறுப்பாளர் என்பவர் அவருடைய வாரிசோ உறவினரே ஆவார். இறந்தவரின் மீது எத்தனை நாள்களின் நோன்பு கடமைய உள்ளதோ அத்தனை நாள்களின் கணக்கில் ஒரு குழுவினர் ஒரே நாளில் அவர் சார்பாக நோற்பதும் கூடும். நட்சத்திரக்குறி ஹசன் அவர்கள் சொல்கிறார்கள், நட்சத்திரக்குறி இறந்தவர் சார்பாக 30 பேர் ஒரே நாளில் நோன்பு நோற்றாலும் அது கூடும். நட்சத்திரக்குறி நூல் கிதாபு சியாம் 42. நட்சத்திரக்குறி இரண்டாம் வகை, விரும்பினால் உணவளிக்கலாம். நட்சத்திரக்குறி இறைத்தூதர் நபி அவர்கள் கூறினார்கள், நட்சத்திரக்குறி கலாவான நோன்புள்ள நிலையில் ஒருவர் இறந்துவிட்டால் அவர் சார்பாக அவரின் பொறுப்பாளர் நோன்பு நோற்பார். நட்சத்திரக்குறி
நூல் சஹீஹ் புகாரி 1952. நட்சத்திரக்குறி இந்த ஹதீஸின் அடிப்படையில் இறந்தவர் சார்பாக அவரின் வாரிசுகள் ரமலானில் கலா நோன்புகளை நோற்க வேண்டும் என்று சட்டம் கூறப்படுவதுண்டு. ஆனால் இது நேர்ச்சை நோன்புகளையே குறிக்கும் என்பதை இப்னு அப்பாஸ் ரழி அவர்களின் கீழ்வரும் தீர்ப்பு தெளிவுபடுத்துகிறது. நட்சத்திரக்குறி இப்னு அப்பாஸ் ரழி அவர்கள் கூறுகிறார்கள். நட்சத்திரக்குறி இறந்து விட்டவர் சார்பாக அவருடைய பொறுப்புதாரி ரமலானுடைய ஒவ்வொரு நாள் நோன்புக்கு பகரமாக ஓர் ஏழைக்கு உணவளிக்க வேண்டும். இறந்து விட்டவர் நோன்பு நோற்பதாக நேர்ச்சை செய்திருந்து அதை நிறைவேற்றாது மரணித்திருந்தால் அவர் சார்பாக அவருடைய பொறுப்புதாரிகள் யாரேனும் நோன்பு நோற்க வேண்டும். நட்சத்திரக்குறி நூல் முசன்னஃப் அப்துர் ரஸ்ஸாக் 7651. நட்சத்திரக்குறி ரமலான் மாத நோன்பை நிறைவேற்றாது இறந்துவிட்டவர் குறித்து இப்னு அப்பாஸ் அவர்கள் கூறும்போது அவர் சார்பாக ஏழைக்கு உணவளியுங்கள் என்று கூறினார்கள். நேர்ச்சை நோன்பு குறித்து கூறும்போது அவர் சார்பாக அவருடைய பொறுப்புதாரி அந்த நோன்பை நிறைவேற்றுவார் என்று கூறினார்கள். நட்சத்திரக்குறி நூல் சுனனுல் குப்ரா பைஹ்கி 8492. நட்சத்திரக்குறி இந்த ஆதாரங்கள் மேலே இமாம் புகாரி பதிவு செய்து அன்னை ஆயிஷா ரழி அவர்கள் வழியாக அறிவிக்கப்படும் நபிமொழியை விளக்குவதாக உள்ளன. அந்நபிமொழியில் இறந்தவருக்கு கடமையான நோன்பு இருப்பதைப் பற்றி பொதுவாக கூறப்பட்டுள்ளது. நட்சத்திரக்குறி ஆனால் அந்த கடமை என்பது நேர்ச்சை நோன்புகளையே குறிப்பிடும் என்பதை இப்னு அப்பாஸ் ரழி அவர்களால் விளங்கிக் கொள்கிறோம். ஆக ரமலான் நோன்புக்கு இறந்தவரின் பொறுப்புதாரி மீது கடமை இல்லை. ஏழைக்கு உணவளிப்பதே போதுமானதாகும். எனினும் பொறுப்புதாரி விரும்பினால் இறந்தவர் சார்பாக நோன்பு வைக்கவும் அனுமதி உண்டு என்பது கருத்து. நட்சத்திரக்குறி அல்லாஹ் மிக அறிந்தவன். நட்சத்திரக்குறி அட்குறி அல்லாஹ் போதுமானவன். நட்சத்திரக்குறி